Hello guys, welcome to Richie Rich YouTube channel. லாஸ்ட் வீடியோவில் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ஷேர் மார்க்கெட்டில் எப்படி ப்ரோ இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு கேட்டிருந்தாங்க. கைஸ், நீங்கள் ஒரு கம்பெனியோட ஷேர்ஸில் இடிஎஃப்ஸில் இன்வெஸ்ட் பண்ணோம்னா உங்களுக்கு ஒரு டிமேட் அக்கௌண்ட் கண்டிப்பாக வேணும். டிமேட்டீரியலிஸ்ட் அக்கௌண்ட் இல்லை டிஜிட்டல் அக்கௌண்ட்னு சொல்லுவாங்க. டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு உங்கள் அக்கௌண்ட் ஹோல்டர் பேங்க்லேயோ இல்லை ப்ரோக்கரேஜ் ஆப்ஸ் வழியாவோ கிரியேட் பண்ணிக்கலாம். உங்கள் ஆதார், பேன் அண்ட் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணதுக்கப்புறம் ஆஃப்டர் வெரிஃபிகேஷன் டிமேட் அக்கௌண்ட் கிரியேட் ஆகிடும். ஸோ நீங்கள் அது மூலமாக ஷேர்ஸை பை அண்ட் செல் பண்ணிக்கலாம். ப்ரோக்கரேஜ் ஆப்ஸ் ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் அதை டவுன்லோட் கொடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டே சேஃப் அண்ட் கீப் இன்வெஸ்டிங் கைஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வை கோல்டு இடிஎஃப்ஸ் ஆர் ஸ்மார்ட் இன்வெஸ்ட்மெண்ட். அதாவது ஏன் கோல்டு இடிஎஃப்ஸை ஸ்மார்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்கிறாங்க. இது என்ன டாபிக்னு சில பேருக்கு புரியாமல் இருக்கலாம். இதை பற்றி டாப் டு பாட்டம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி வேல்யூபிள் வீடியோஸ் உங்களை வந்து சேரும். கோல்டு, தங்கம் பல பில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி நட்சத்திரங்கள் கிராஷ் ஆகி எரிக்கற்கள் பூமியோட மையப்பகுதி அடைஞ்சதுன்னு சொல்லப்படுது. அதுதான் நாம தோண்டி எடுத்து இன்னைக்கு நாணயங்கள் மற்றும் நகைகளாகவும் ஆபரணங்களாகவும் அணிஞ்சு வந்துட்டு இருக்கோம். 2000 வருஷத்துக்கு முன்னாடி கேஜிஎஃப்ல இருந்து கோல்டை வெட்டி எடுக்கப்பட்டதுன்னு சொல்லப்படுது. யஷ் நடிச்ச கேஜிஎஃப் இல்ல கைஸ், கோலார் கோல்ட் ஃபீல்ட்ஸ். உண்மையாவே கர்நாடகால இப்பவும் அந்த இடம் இருக்கு. கோல்ட் பிரைஸ் அஃபெக்ட் ஆகக்கூடாதுன்னு கவர்மெண்ட் அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. கோல்டு ஒரு ப்ரிஷியஸ் மெட்டல். உலக நாடுகள் கோல்டு அதிகமாக ப்ரிசர்வ் பண்ணுறாங்க. ஆல் ஓவர் த மார்க்கெட் கோல்டுக்கு ஒரு தனி மதிப்பு இருக்க தான் செய்யுது. ஜுவல்லரிக்கு போய் நமக்கு ஏற்ற மாதிரி செலக்ட் பண்ணி வெவ்வேறு டிசைன்ஸில் அதை மேக் பண்ணிக்கலாம். கோல்டோட ப்ரைஸ் வருஷம் கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிறத பார்த்துட்டு இருப்பீங்க. கோல்டு 10 கிராமோட ப்ரைஸ் 1990 வரும் 3000 ரூபாயிலிருந்து 3200 ரூபாயாக தான் இருந்திருக்கு. பட் இப்போ அந்த ப்ரைஸ் வச்சு ஒரு கிராம் கோல்டு கூட நம்மளால வாங்க முடியாது. பணக்காரங்க தங்கத்தை வாங்கி கூச்சிக்கிட்டே இருக்காங்க. பிகாஸ் அதோட மதிப்பை அவங்க ரொம்ப நாளாவே புரிஞ்சு வச்சிருக்காங்க. அதே நேரத்தில் ஒரு காமன் மிடில் கிளாஸ் மேன் கோல்டை அவசரத்துக்கு உதவுற ஒரு பொருளாக தான் கன்சிடர் பண்ணுறாங்க. அப்படிப்பட்ட கோல்டு இன்னைக்கு பல பரிமாணங்கள் மாறி டிஜிட்டலாகவும் மாறி இருக்கு. டிஜிட்டல் கோல்டு மற்றும் இடிஎஃப்ஸ். ஜுவல்லரியில் போய் பிசிக்கல் கோல்டை வாங்கின காலம் மாறி இன்னைக்கு நாம டிஜிட்டலாக கன்சிடர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். டிஜிட்டல் கோல்டுங்கிறது ரியல் கோல்டா? எஸ் கைஸ், ரியல் கோல்டு தான். பட் பிசிக்கலா இல்ல, லிக்விடிட்டி உள்ள டிஜிட்டல் கோல்டு. டிஜிட்டல் கோல்டு வாங்குறதுக்குன்னு நிறைய அப்ளிகேஷன்ஸ் இப்போ நம்ம ஃபோன்லேயே வந்திருக்கு. அவ்வளோ ஏன், நீங்கள் யூஸ் பண்ணுற பேடிஎம், ஃபோன்பேல கூட டிஜிட்டல் கோல்டை வாங்கிக்கலாம். இதெல்லாம் சேஃப் அண்ட் செக்யூர் தானா? எஸ். நீங்கள் ஃபிசிக்கல் கோல்டை வாங்கினா யாராவது திருடிட்டு போக வாய்ப்பு இருக்கு. பட் டிஜிட்டல் கோல்டு உங்கள் அக்கௌண்ட்ல இருக்கிற பணம் மாதிரி நீங்கள் செல் பண்ணுற வரைக்கும் உங்ககிட்ட தான் இருக்கும். வெல், நம்ம மெயின் கண்டென்ட்க்கு வந்துட்டோம். கோல்டு இடிஎஃப்ஸ். ஃபர்ஸ்ட் இடிஎஃப்ஸ்னா என்னன்னு சொல்கிறேன். இடிஎஃப்ஸ்னா எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ். சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போ நீங்கள் ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு போறீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக செலக்ட் பண்ணுறதுக்காக செக்ஷன் வைஸ் பொருள்களை அரேஞ்ச் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த செக்ஷன் வைஸ் தான் கைஸ் இடிஎஃப்ங்கிறது. ஒரு செக்டரை ஒரே இடத்துல கலெக்ஷன் ஆர் அரேஞ்ச் பண்ணுறது தான் இடிஎஃப்ஸோட வேலை. கோல்டு அப்படிங்கிற செக்டரையும் இடிஎஃப்ஸில் கொண்டு வந்திருக்காங்க. கோல்டு இடிஎஃப்ஸ் எல்லாம் நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் யூனிட்ஸாக வாங்கிக்கலாம். ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸில் எல்லா கோல்டு இடிஎஃப்ஸும் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். கோல்டோட ப்ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி இது மார்க்கெட்டில் ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு கோல்டோட பிரைஸ் 2020 ஒரு கிராம் அரௌண்ட் 4500 இருக்கும்போது கோல்டு இடிஎஃப் 1 யூனிட் 42 ரூபீஸ்ல இருந்தது. இப்போ இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது கோல்டு பிரைஸ் 1 கிராம் அரௌண்ட் 7700. அட் த சேம் டைம் கோல்டு இடிஎஃப் பெர் யூனிட் ₹72 இருக்கு. அது என்ன ப்ரோ யூனிட்னு கேட்டீங்கன்னா, இடிஎஃப்ல 1 யூனிட் 0.01 கிராம்ஸ்னு சொல்லுவாங்க, அதாவது மில்லிகிராம்ஸ். நீங்க இடிஎஃப்ஸ்ல கோல்டை மில்லிகிராம்ஸ் கணக்கில் வாங்கிக்கலாம். கோல்டு இடிஎஃப்ஸ்லேயே பல இடிஎஃப்ஸ் இருக்கு. ஆதித்யா பிர்லா, நிப்பான் இந்தியா, HDFC, SBI, ICICI இந்த மாதிரி சில இடிஎஃப்ஸும் இருக்கு. இந்த எல்லாத்துலயும் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோன்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ மீன்ஸ் அதாவது நீங்க வாங்குற இந்த இடிஎஃப்ஸ்க்கு ஒரு சார்ஜ் மாதிரி ஆனுவல் ஃபீஸ் எடுத்துப்பாங்க. நீங்க இடிஎஃப்ஸ் விற்கும் போது அந்த சார்ஜஸ் டிடெக்ட் பண்ணி அமௌண்ட்டை கிரெடிட் பண்ணுவாங்க. கோல்டு இடிஎஃப்ஸ் வாங்கும்போது எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்மியா இருக்கிற இடிஎஃப்ஸை செலக்ட் பண்ணி கன்சிடர் பண்ணுங்க. அட் த சேம் டைம் ரிட்டர்ன்ஸையும் கொஞ்சம் பாருங்க. இந்த கோல்டு இடிஎஃப்ஸை வாங்குறது மூலமா உங்களுக்கு எந்தவித செய்கூலி சேதாரமோ ஜிஎஸ்டியோ கிடையாது. இந்த கோல்டு இடிஎஃப்ஸ் வாங்குறதுக்கு உங்களுக்கு கண்டிப்பா ஒரு டிமேட் அக்கௌண்ட் தேவை. நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு டிமேட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி கோல்டு இடிஎஃப்ஸை ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ்ல பை அண்ட் செல் பண்ணிக்கலாம். உங்க இன்வெஸ்ட்மெண்ட்ல கோல்டு இடிஎஃப்ஸை ஒரு பார்ட்டா ஆட் பண்ணிக்கோங்க. உங்க ஷார்ட் டேர்ம் ஃபண்ட்ஸையோ எமர்ஜென்சி ஃபண்ட்ஸையோ நீங்க இதுல பார்க் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இன்ஃபிளேஷனை பீட் பண்றதுக்கு 8 to 9% ரிட்டர்ன்ஸ் கோல்டு இடிஎஃப்ஸ்ல இருந்து கிடைக்கும். நாம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். என்கிட்ட பிசிக்கல் கோல்டு வாங்குற அளவுக்கு கேஷ் இல்லை ப்ரோ அப்படின்னு சொல்றவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும்.
அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. கோல்டு இடிஎஃப்ஸை இன்னைக்கு செல் பண்ணுறீங்கன்னா நாளைக்கு ஈவினிங்குள்ள கேஷ் உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிடும். ஸோ இது ஒரு ஈஸி ப்ராசஸ். லாங் டேர்முக்கு இன்வெஸ்டர்ஸாக இருக்க இந்த கோல்டு இடிஎஃப்ஸை கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுங்க. கைஸ், நாம் இன்வெஸ்டிங் பற்றி தொடர்ந்து நம்ம சேனலில் பேசிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட் பற்றி தெரிஞ்சுக்கணும், இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்காகவே நான் ஸ்பெஷலாக இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் பற்றி ஒரு புக் ரெடி பண்ணியிருக்கேன். அமேசானில் அவைலபிளாக இருக்கும். உங்களுக்கு அதில் ப்ரைஸ் ரொம்ப ஹையாக இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா அமேசான் கிண்டலில் உங்களுக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸில் கிடைக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். அமேசான் கிண்டல் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். நீங்கள் அதை யூஸ் பண்ணி ஆன்லைன்லேயே படிச்சுக்கலாம் கைஸ். இன்னும் எதுக்கு வெயிட் பண்ணுறீங்க? ஸ்டாக் மார்க்கெட் பற்றி தெரிஞ்சுக்கோங்க, பிஸ்னஸில் பார்ட்னர் ஆகுங்க. See you guys. வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.